வண்டி ஏ ஸ்டார். கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா வண்டியில் என்ன சார் இருக்குது உங்களுக்கு? வண்டி வைப்ரேஷன் ஆகுது. வைப்ரேஷன் ஆகுது. ஐலிங்லேயே வருதுங்களா இல்லை வண்டி ஓட்டும் போது தான் வருது? ஓட்டும் போது வருது. நைட்லேருந்து ப்ராப்ளம் வருது. நைட்லேருந்து தான் இருக்குது. ஐலிங்கில் வரலங்கிறீங்க? வரல. ஓட்டும் போது தான் வருது. இன்னும் ஓட்டி காட்ட முடியுங்களா? ஓகே சார். ஃபர்ஸ்ட் கியரில் மூவ் பண்ணினா ஐலிங் வருது. அப்புறம் ஹைவேல போனால் தெரியல சார். ஸ்மூத்தாக இருக்குது. கஸ்டமர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செக்கிங் லைட் ரொம்ப நாளாக தான் இருக்குங்கிறாரு. ஆனால் இவர் இப்போ நம்மக்கிட்ட கொண்டு வந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா செக்கிங் லைட்டை பற்றி பேசல. இப்போ சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா சார் வண்டி வந்து ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணும்போது ஒரு உதருது அப்படிங்கிறாரு. அதுவே ஹைவேஸில் போகும்போது அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை நல்லா தான் இருக்குங்கிறாரு. நேற்றுல தான் இருக்குங்கிறாரு. இது எவ்வளோ நல்லா சார் இருக்குது செக்கிங் லைட்டு? இது ஒரு 6 மந்த்தாக இருக்குது சார். 6 மந்த்தாக இருக்குது. ஆனால் ரிசால்வ் பண்ண முடியுங்களா அதை? அது நம்ம எல்பிஜி கிட் போடும்போது இருக்குது. இது செக் பண்ணி பார்த்ததுல வந்து இதனால ஒன்றும் ப்ராப்ளம். ஏதாவது ஒயரிங் கூட ப்ராப்ளமாக இருக்கும்னு சொன்னாங்க. நான் செக் பண்ணது கிடையாது. இன்னைக்கு வேணால் செக் பண்ணிக்கலாம் சார். இது ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே வீவர்ஸ், இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் என்ன எரர் கோட் காட்டுதுன்னா ஹீட்டட் O2 சென்சார் ஹீட்டர் கண்ட்ரோல் சர்க்யூட் லோன்னு சொல்லி காட்டுது. இப்போது கஸ்டமர் சொன்னக்கூடிய அந்த கம்ப்ளைண்ட்டுக்கும் இந்த எரர் கோடுக்கும் நிச்சயமாக சம்மந்தம் உண்டு. கஸ்டமர் என்ன சொல்கிறாருன்னா ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணும்போது கொஞ்சம் தடவை ஆடுதுங்கிறார் இல்லையா? அது வந்து ஐட்லிங் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக இல்லை, ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை. அதுவும் லோடு கொடுக்கும்போது உங்களுக்கு வேரியேஷன் ஆகுதுன்னா இந்த ஹீட்டர் இந்த O2 சென்சார் இஷ்யூனால் வரலாம். கண்டிப்பாக அது மாற்று கருத்தே இல்லை. ஸோ அது எங்கே இருக்குது அந்த O2 சென்சார் அப்படிங்கிறத காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வண்டியில் நம்ம வேறு ஒரு ஒர்க் ஷாப்பில் முன்னாடி கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று மாற்றிங்களா சார்? நேற்று வந்து ஈவினிங் வந்து ஸ்பார்க் ப்ளக் மாற்றிருக்காரு. O2 சென்சார் எங்கே இருக்கும் அப்படின்னா இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட்டு போர்ட்டு, சரிங்களா? இன்டேக் மேனிஃபோல்ட் எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டு சொல்லுவோம். இந்த பக்கம் இருக்குது இன்டேக்கு, இந்த பக்கம் உள்ளது எக்ஸாஸ்ட்டு. வண்டிக்கு வண்டி மாறும். இந்த வண்டியில் எக்ஸாஸ்ட் இங்கே இருக்குது. இந்த எக்ஸாஸ்ட் கேஸ் போகுது இல்லைன்னா அந்த எக்ஸாஸ்ட் கேஸோடைய ஆக்சிஜன் லெவலை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு சென்சார் இருக்குது. ஏன் அதை ஆக்சிஜன் மெஷர் பண்ணுங்கிறது தனி சப்ஜெக்ட்டு. இப்போ நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. இந்த பாருங்கள், இதுதான் O2 சென்சாரு. இந்த O2 சென்சாரை கனெக்ட் பண்ணக்கூடியதான் இந்த ஒயரிங் ஹார்னஸ்ஸு, சரிங்களா? இது எங்கே போகுது அப்படின்னா ECMல போய் கனெக்ட் ஆகும். ECM எங்கே இருக்குது அப்படின்னா அது பாருங்கள், இதுதான் ECM. இது வந்து பார்த்தோன்னா இவங்க வந்து டியூவல் ஃபியூல் போட்டிருக்காங்க, கேஸ் போட்டிருக்காங்க. நமக்கு இதுதான் பிரச்சனை. இந்த ECM இப்போ எதில் ஃபால்ட் இருக்கலாம்? இந்த ECM ஃபால்ட் இருக்கலாம், இல்லை இந்த ஒயரிங் சர்க்யூட் ஃபால்ட் இருக்கலாம், இல்லை இந்த சென்சார் ஃபால்ட் இருக்கலாம். இதில் மூணில் ஏதோ ஒன்று ஃபால்ட்டு. இது என்னென்னு பார்த்து சரி பண்ணோம்னா சரியாயிடும். நான் திரும்ப சொல்கிறேன், ஸ்கேன் பண்ணால் உங்களுக்கு அவுட்ரைட்டாக சென்சார் ஃபால்ட்டாக, ஒயரிங் சர்க்யூட் ஃபால்ட்டாக, இல்லை ECM ஃபால்ட்டான்னு சொல்லி காட்டாது. நீங்கள் நிறைய பேர் தவறாக நினச்சிக்கிறீங்க, இல்லை தவறுதலாக யாரும் உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க. இது வந்து எந்த சர்க்யூட் ஃபால்ட், இங்கே நிறைய சர்க்யூட் இருக்குது. கிராங்க் சென்சார் இருக்குது, கேம் சென்சார் இருக்குது, த்ராட்டல் பாடி சென்சார் இருக்குது, இன்ஜெக்டர் சென்சார் இருக்குது, இக்னிஷன் காயில் சென்சார் இருக்குது. இது மாதிரி நிறைய இந்த சர்க்யூட் இவ்வளோ சர்க்யூட்ஸ் இருக்குது. இந்த சர்க்யூட்டில் எந்த சர்க்யூட் ஃபால்ட்டுன்னு சொல்கிறது தான் இந்த ஸ்கேனிங் ஹெல்ப் பண்ணும். ஸ்கேனிங் வில் நாட் லெட் யூ நோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் வந்து கட் ஆகிருக்கு, இல்லை ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்கு, ஒயரிங் சர்க்யூட் தான் ஃபால்ட்டு, இப்படிலாம் காட்டாது. சரியா? இப்போ இதுக்கப்புறம் நம்ம தான் டீகோட் பண்ணணும். ஸோ இப்போ ஸ்கேன் பண்ணியாச்சு. இப்போ இது மூணுத்தில் எது ஃபால்ட்டுன்னு சொல்லி நம்ம டீகோட் பண்ணோம்னா இப்போ கஸ்டமர் சொன்ன ப்ராப்ளத்துக்கு கண்டிப்பாக சால்வ் ஆகிடும்னு தான் நினைக்கிறேன். இப்போ ஒரு டைம் நம்ம வந்து இந்த ஃபிசிக்கலாக வந்து வண்டியை மூவ் பண்ணி செக் பண்ணி பார்த்தோன்னா வண்டியில் வந்து கஸ்டமர் சொன்னார் இல்லையா ஒரு மாதிரி விட்டு ஜர்க் ஆகுதுன்னு, அது இருக்கா என்ன மாதிரி ஜர்க்குங்கிறத உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் அதை வீடியோ கேப்சர் பண்ண முயற்சி பண்ணுறேன். இப்போ வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஐட்லிங்கில் பார்க்கலாம். சார் ஸ்டார்ட் பண்ணுங்கள். வண்டி இந்த ஐட்லிங்லேயே நல்லா தெரியுது. வண்டியில் ரொம்பவே வந்து வைப்ரேஷன், பொதுவாக 3 சிலிண்டர் இன்ஜின் வைப்ரேஷன் ஆக தான் செய்யும். ஆனால் இது அப்நார்மல் தான். இது நார்மல் 3 சிலிண்டரோட என்ஜின் வைப்ரேஷனே கிடையாது, சரிங்களா? ஸோ இப்போ என்ஜினோட ஐட்லிங் RPM எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். ஸ்கேன் பண்ணி 60 RPM ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃப்ளக்சுவேஷனே வந்து பார்த்தோன்னா வைப்ரேஷன்ஸ் கொடுக்கும். இந்த ஃப்ளக்சுவேஷனை சால்வ் பண்ணாலே இந்த ஐட்லிங் கஸ்டமர் சொன்னார் இல்லையா வண்டி ஐட்லிங்லேருந்து மூவ் பண்ணும்போது ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகும், அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அதுக்கு தான் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த சைலன்ஸிலுமே டப்பட்டுங்கிறது, அதாவது ஒரு மிஸ்ஸிங்கோட சவுண்ட் நல்லாவே கேட்குது. என்ஜின் மிஸ்ஸிங் ஆனால் எப்படி இருக்கும்? விட்டுருங்க, ரைஸ் பண்ணுங்க, விட்டுருங்க. இப்போது 4 சிலிண்டரில் 3 சிலிண்டர், ஒரு சிலிண்டரோ இல்லை 2 சிலிண்டரோ ரேண்டமாக மிஸ் ஆனால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் இந்த நம்ம எக்ஸாஸ்ட் வழியாக நல்லா தெரியுது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா கேஸ், அதாவது ஃபியூவல் வந்து சரியாக வந்து பேர்ன் ஆகாமல் வெளில போகுது. ஃபியூவல் சரியாக பேர்ன் ஆகாமல் போகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அது இக்னிஷன் காயில் சரியில்லைனா கூட அன்பண்டாக போகலாம், சரிங்களா? இப்போ நம்ம O2 சென்சார் இஷ்யூ சொன்னோம் இல்லைங்களா, ஆக்சுவலி இது O2 சென்சார் ப்ராப்ளமே கிடையாது, சரியா? இப்போ இந்த சிம்டம்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மளோட டயக்னோசிஸ் மாறுது. இது ஏன் வந்து மிஸ்ஸிங் இருக்குன்னு தான் பார்க்கணும்.
இப்போ இந்த வண்டியில் மிஸ்ஸிங்கான காரணம் நம்ம ஸ்கேன் பண்ணால் கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா அதனோட ஸ்கோப்பில் அது வராது. அதால் ஏன்னா இந்த வண்டியோட லிமிடேஷன், அது ஸ்கேனரோட லிமிடேஷனில் இந்த வண்டியில் அந்த அளவுக்கான ஃபீட்பேக் கிடையாது. அதாவது மிஸ்ஸிங் வரக்கூடிய பிரச்சனையை வந்து அட்ரஸ் பண்ணி ஸ்கேனிங் மூலிமா காட்டுறதுக்கு. ஸோ இந்த வண்டியில் உள்ள ப்ராப்ளம் வந்து பார்த்தோன்னா இந்த O2 சென்சாரோ இல்லை கேபிளோ ECMோ கிடையாது. அதான் இந்த ECMோட சர்க்யூட் ஃபால்ட் கிடையாது, O2 சென்சார் சர்க்யூட் ஃபால்ட் கிடையாது. இது முழுக்க ப்ராப்ளம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மிஸ்ஸிங் ஆகுது. மிஸ்ஸிங் என்ன ஆகுதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ இப்போ இதை வந்து ஸ்பார்க் ப்ளக் ஏற்கனவே மாற்றிட்டாங்க. இப்போ நம்ம செய்ய வேண்டியது அடுத்தது இக்னிஷன் காயில் தான் மாற்றணும். இந்த ப்ராப்ளம் எப்போ இருந்து சார் இருக்குது? நேற்று ஈவினிங் இருக்கிறதுனால ஸோ என்ஜின் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா கூலண்ட் ஆயிலாம் நல்லா தான் இருக்குது. சரிங்களா? ஸோ என்ஜின் ஆயிலுமே இருக்கிறதுக்கு, இப்போ என்ஜின் ஆயிலும் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதான்னு பார்த்துருவோம். ஸோ என்ஜின் ஆயிலுமே இருக்குது. ஸோ என்ஜின் ஆயில் இருக்குது, கூலண்ட் ஆயிலாம் இருக்குது அப்படின்னா அப்போ இது என்ஜின் ஃபால்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ப்ராப்ளம் வந்து பார்த்தோன்னா இக்னிஷன் காயில் தான் ஃபால்ட்டாக இருக்கும். ஸோ இக்னிஷன் காயிலை மாற்றி பார்த்தா நமக்கு வந்து பார்த்தோன்னா நமக்கு தெரிய வரும் இந்த ப்ராப்ளம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சா இல்லையாங்கிறது. இப்போதைக்கு நான் டயக்னோஸ் பண்ணுறது இக்னிஷன் ஆயில் தான் காயில் இருக்கும் அப்படிங்கிறதா என்னுடைய ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம ஏசி ஆன் பண்ணியிருக்கோம். இப்போ உதறது ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது, ரொம்பவே உதருது. ரைட், ஏசி போட்டதுக்கு ரொம்ப உதருது. முன்னாடி நம்ம ஏசிலாம் பண்ணோம், இப்போ ஏசி போட்டதுக்கு ரொம்ப உதருது. கரெக்ட். ரேடியேட்டர் ஃபேன் ஒர்க் ஆகுதா? ரேடியேட்டர் ஃபேன் ஒர்க் ஆகுது. வண்டி எவ்வளோ உதருதுங்க, ரொம்ப அப்நார்மலாக உதருது. ஏன் ஏசி போட்டதுக்கு அப்புறம் இவ்வளோ ஸ்ட்ரெயின் ஆகுதுன்னா, ஏசி போட்டாலும் ஸ்ட்ரெயின் ஆகும். இப்போ ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெயின் ஆகுது அப்படின்னா இந்த கம்ப்ரஸர் கிளச்சு என்னோடய வீடியோவில் அந்த கேப்சர் ஆகலை, கொஞ்சம் பேட் பண்ணிங்க. இந்த கம்ப்ரஸர் கிளச்சை வந்து பார்த்தோன்னா என்கேஜ் டிஸ்என்கேஜ் நடந்துகிட்டே இருக்குது கம்ப்ரஸரில், கம்ப்ரஸர் கிளச்சு. அப்போது இந்த கிளச்சு என்கேஜ் டிஸ்என்கேஜ் நடந்துகிட்டே இருக்கிறதுனால தான் இந்த வைப்ரேஷன் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ கம்ப்ரஸர் ரன் ஆகுனா மட்டும் இந்த பிரச்சனை வரல, கம்ப்ரஸர் ஒவ்வொரு டைமும் என்கேஜ் டிஸ்என்கேஜ் நடந்துகிட்டே இருக்குது. இதில் தெரியும் நினைக்கிறேன் இந்த வியூவில். ஏசி இப்போது டிஸ்கனெக்ட் ஆகி திரும்ப கிளச்சு கனெக்ட் ஆகும், விட்டு ரைட். இந்த ஆங்கிள் நல்லா தெரியுது. இப்போது ஏசி ஆஃப் பண்ணிட்டா இந்த அளவுக்கு உதறல. ஸோ இந்த வண்டி நான் ஓட்டி பார்த்தா கன்ஃபார்ம் பண்ண அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு ஆர்டர் வச்சே வண்டி பிடிச்சலாம். இந்த வண்டி ஓட்டுறது சிரமம் தான். வியூவர்ஸ், நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு இக்னிஷன் காயில் மட்டும் மாற்றிருக்கோம். நான் கஸ்டமர் ரெக்கமெண்ட் பண்ணது 3மே மாற்ற சொல்லியிருந்தேன். ஏன்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வந்ததுக்கப்புறம் மாற்றிறது தான் கரெக்டு. ஆனால் அவரால் இப்போதைக்கு அஃபோர்ட் பண்ண முடியாததுனால ஒரு இக்னிஷன் காயில் மட்டும் கொண்டு வந்தார். இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணி பார்த்தோம். இதில் போட்டோன்னு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த இக்னிஷன் காயில் உள்ள அப்நார்மாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இது வந்து ரொம்ப ஹை வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகக்கூடிய காம்பவுண்ட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இதை பார்த்து மட்டும் கண்டுபிடிச்சி மாற்றணும் அவசியம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் எப்படி நம்ம ஃபில்டர்ஸ் ஆயில் மாற்றமோ அது மாதிரி இந்த இக்னிஷன் ஆயில் ஸ்பார்க் ப்ளக்லாம் பீரியடைக்காக மாற்றணும். சரிங்களா? இப்போ இந்த ரெண்டுமே மாற்றினாலும் பெஸ்ட்டு தான். ஏன்னா அதுவும் ஒரு நாளைக்கு சீக்கிரம் போயிடும். ஆனால் இப்போது கஸ்டமரோட இப்போ என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. இப்போ ஏசி போடாமல் போயிட்டுருக்கோம். ஏசி ஆன் பண்ணி சார், ஏசி ஆன் பண்ணலாம். முன்னாடி தடவை ஆட பாருங்க, இப்போ ஆடாத மாதிரி. இப்போ ப்ளோயரோட ஏசியோட ப்ளோயரை 4ல் வச்சாச்சு. இப்போ வண்டியில் எந்த வைப்ரேஷன்ஸ் இல்லை. முன்னாடி கம்ப்ரஸர் ஏசியோட கம்ப்ரஸர் கிளச் வந்து ஆன் ஆகி ஆஃப் ஆகும், ஆஃப் ஆகும். ஏன்னா உங்களுக்கு இது வீக்காக இருந்தனால உங்களுக்கு ஐட்லிங் ஆர்பிஎம் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக ECM என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கம்ப்ரஸரோடைய கிளச்சை டிஸ்கனெக்ட் பண்ணி விட்ரும். ஏன்னா இன்ஜின் ஆர்பிஎம் கம்மியாகுதுன்னு உடனே திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் சுமாராக ஒர்க் பண்ண ஆரம்பித்தோடனே திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா கிளச் ஆன் ஆகும். அப்போது இந்த வண்டியில் இந்த ஐட்லிங் தடறதுல ஆடிச்சு இல்லையா, அதுக்கு 2 காரணம். ஒன்று, இந்த இக்னிஷன் காயில் வந்து ரொம்ப வீக்காக இருந்தனாலையும், கம்ப்ளீட்டாக போகலை வீக்காக இருக்குது சரியா, அதனாலையும். இன்னொன்று, இந்த வீக்குனால வந்து கம்ப்ரஸர் கிளச்சு ஆஃப் ஆனதுனாலையும் 2 கம்பைன் ஆனதுனால இந்த தடவை ஆடிச்சு. இங்கே பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு இன்ஜின் மவுட்டியே தடவை ஆடினது. இப்போ பார்த்தா உங்களுக்கு அந்த இன்ஜின் தடவை ஆடுறது உங்களுக்கு தெரியாது. சரிங்களா? ஸோ உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் என்ன, ஸ்பார்க் ப்ளக், இக்னிஷன் காயில் இதெல்லாம் வந்து பீரியடிக்க மாற்றினா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த மாருதியோட பேண்ட் தான் எடுத்து போட்டிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் ஃபங்க்ஷனல் ப்ராடக்ட் பண்ணும்போது
கரெக்டாக அந்தந்த பிராண்டோடது ஜென்யூன் பார்ட்ஸ் வந்து வாங்கி போடுங்க. நீங்கள் இதை ஆல்ட்ரேட்டிவாக போடாதீங்க. இப்போது ஃபங்க்ஷனல் ப்ராடக்ட் இல்லாத நீங்கள் பண்ணலாம், தப்பு இல்லை. ஃபங்க்ஷனல் ப்ராடக்ட் எந்த விதத்துலையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரேட் பண்ணாதீங்க. வியூவர்ஸ் நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் தென் பெல் பட்டன் அழுத்துங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் வரும். தேங்க்யூ பாய்.